வெல்கம் டு Angie's recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தந்தூரி சிக்கன். நம்ம வீட்ல ஓவன், கிரில்லர் எதுவுமே இல்லனாலும் ஈஸியா சுலபமா நம்ம வீட்ல இருக்க தவா வச்சே நம்மளால செஞ்சிர முடியும். சோ அதை எப்படி செய்யறது நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தந்தூரி சிக்கன் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணனும். அந்த மேரினேஷன் ரெடி பண்ணிட்டு நம்ம சிக்கனை வந்து 4 இருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த மேரினேஷன் எப்படி பண்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பவுல்ல நம்ம ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். சாதாரண மிளகாய் தூள்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்காக தான், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் அதை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. 1 கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக புதினாவை வந்து தண்ணி ஊற்றாமல் சும்மா ஒரு கைப்பிடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதையும் போடுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டோட்டலாக வேண்டானா விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சி இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் எண்ணெயும் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பத்தலைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது. அடுத்து நான் ஹோம்மேட்ன்றதுனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமேட்டோ ரெட்டு இல்லைனா ஆரஞ்சு கலர் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முழு கோழியை வந்து நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல பெரிய பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேருந்து வாங்கும் போதே பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து சதையெல்லாம் நல்லா கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. இவ்வளோ பெருசு தான் வேணும்னா அது உங்கள் விருப்பம். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோழி ரெடியாக இருக்குது. நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோழியை இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அகலமான தட்டு வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நார்மல் சைஸ் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனில் நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த சந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா மேரினேஷன் பண்ணிவிடுங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் என்கிட்ட இருக்க மொத்த கோழிக்கும் வந்து நான் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப்லலாம் பாருங்கள், நல்லா மசாலா போகிற அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசாலாவையும் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிவிடுங்க. இந்த மேரினேஷன் சிக்கன் வந்து மினிமம் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஸோ நம்ம 4 மணி நேரம் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ சிக்கனை நான் 5 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதே தந்தூரி சிக்கனை இந்த பேனில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்து இதில் இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கிட்ட பெரிய பேன் இருந்தால் நீங்கள் 2 பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நார்மல் சைஸ் பேன் தான் இருக்குது, நான் 1 போடுறேன். சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக இதை ஷேக் பண்ணி விடுங்க. ஏன்னா அது ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து அடி பிடிச்சிடும். எவ்ரி 2 minutes வந்து இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி விட்டே இருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இதை திருப்பி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும். இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ திருப்பி பார்க்கலாம் நம்ம.
நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இது சிக்கன் இப்படியே போடுறோமே, வேகுமா வேகாதா அந்த டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 4 மணி நேரம் மேரினேட் பண்ணுறோம். ஸோ வந்து கண்டிப்பாக இது வெந்துடும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். சிக்கனை 2 சைடும் திருப்பி போட்டுரும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அங்கங்கே மசாலா வந்து சரியாக வேகலைன்னா கூட நல்லா வேகும். நல்லா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நானும் செஞ்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை நல்லது.